ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இந்த வாரம் சில்ட்ரன்ஸ் டீம்ல பாக்குறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, சந்தோஷமா இருக்கிறவங்க நான் சொல்றதை செய்வீங்களா? எல்லாரும் செய்வீங்களா? எல்லாரும் எல்லாரும் கையை முன்னாடி நீட்டுங்க. ரெண்டு கையும் நீட்டிட்டீங்களா? ரெண்டு காலை அப்படியே நீட்டுங்க. ஐயோ, யாருக்கும் பண்ண முடியலையா? சரி, இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாமா? நான் பண்ற மாதிரியே பண்ணோன்னா சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? ரெண்டு கையை நீட்டுங்க. ரெண்டு கை இப்படி நல்லா ஆட்டுங்க. நல்லா ஆட்டுங்க. ஓகே ஓகே. இதே மாதிரி ஒரு காலை தூக்குங்க. அப்படி இப்ப ஆட்டுங்க. எம்மா, இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு காலை தூக்குங்க. எம்மா எம்மா எம்மா. யாருக்கும் பண்ண முடியலையா? சரி சரி, ஓகே ஓகே. நீங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கீங்களா செக் பண்றதுக்கு அப்படி பண்ணேன். சரி சரி, நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? என்ன முத்தனே முத்தனே சொல்லுப்பா. என்ன முத்தனே, என்னனே ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? என்னப்பா, ரொம்ப வாழ்க்கையே இதாயிட்டப்பா. வாழ்க்கையே இதாயிருச்சா முத்தனே? ஆமாப்பா. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற ஆளு. ஆமா, நானும் சந்தோஷமா இருந்தவன் தான். ஒரு சின்ன சம்பவம் ஒன்று ஆகி போச்சு. என்னாச்சு? என்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்டயா அதை சொல்லணுமா? சொல்லுங்களே. ஆல்ரெடி வருத்தத்துல இருக்கேன். சரி சரி, உங்க வருத்தத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்னால முடிஞ்சது ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல. அதாவது கம்பெனில வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதான் ரொம்ப இப்ப அடுத்து என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ முத்தனே, என்னாச்சு? ஐயோ, வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? இல்லை, நீங்க நல்லா வேலை பார்க்குற ஆளாச்சே, உங்களை எப்படி தூக்குனாங்க? அது ஒண்ணு இல்ல, சொல்லணுமா? சொல்லுங்கண்ணே, என்கிட்ட காது கூட சொல்லுங்கண்ணே. முட்டுதுப்பா. ஐயோ, சாரி குளிக்கலையா? குளிச்சு நின்று 2 வாரம் ஆச்சுண்ணே. சொல்லுங்க. போதும், அந்த இது போதும். கம்பெனில கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். என்ன முத்தனே, இப்படி நீங்க வேலை பார்க்கறது இடத்துல தூங்குவேன். அன்னைக்கு தூங்கச்சுல மேனேஜர் வந்துட்டாரு. அச்சோ, அப்புறம் என்ன? அதனால என்ன, மேனேஜர் சரட்னு சீட்டை கிழிச்சு கிளம்புன்னு டாட்டா பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. முத்தனே, நம்ம செய்யற வேலையை நச்சுன்னு செய்யணும்னே. பெர்ஃபெக்டா செஞ்சாதானே நமக்கு 4 பேரு நல்ல பேர் தருவாங்க. நீங்க என்னன்னு இப்படி போயிட்டீங்களே. கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன முத்தனே, முத்தனே சொல்லு, கவலைப்படாதீங்கண்ணே. நீங்க ஏசப்பட்ட பிரேயர் பண்ண ஏசப்ப உங்களுக்கு அருமையான நல்ல வேலை தருவாங்கண்ணே. கண்டிப்பா நான் ஜெபம் பண்றேன்ப்பா. ஆமா முத்தனே, நீங்க இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க. என் கூட சின்ன பிள்ளைங்க கூட சேர்ந்து நீங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு போறீங்களா? கண்டிப்பா அட்டன் பண்ண. எனக்கு வேலை வேற கிடைக்கும் இருக்கு, நல்ல வேலை. அதனால அட்டன் பண்ணிட்டு தான் போவேன். ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னு சொல்லிடுவா? என்ன தலைப்பு? நீங்க வேற சோம்பேறிய தூங்கி இப்படி ஆகி போட்டீங்கல்ல, அதனால இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷலான தலைப்பு. என்ன தலைப்பு? என்ன தலைப்புனா, நச்சுன்னு செய்யு. நம்ம பாஸ்டர் சொல்லுவாங்க, செஞ்சாலும் நச்சுன்னு செய்யணும். அந்த தலைப்பா? ஆமாண்ணே, எதை செஞ்சாலும் பெர்ஃபெக்ட்டா நேர்த்தியா செய்யணும்னே. நானும் இனிமே அப்படி செய்யாம உங்களை மாதிரி நச்சுன்னு செய்ய. ஓகே, ஆரம்பத்திலே இப்படி அப்புறவானா என்ன? சரிண்ணே, அப்ப இந்த தலைப்பை வச்சு எல்லா ப்ரோக்ராம் பார்த்துலாமா? பார்த்துட்டு என்ன செஞ்சாலும் நச்சுன்னு செய்யணுமா? சரி, பாப்போம் வாங்க. அண்ணே, ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணனும்னே. பிரேயர் பண்ணுமா? யார் பண்ண வரா? பிரேயர் பண்றதுக்கு ஒரு தம்பி வரானே. ஓ, வராங்களா? சரி, வர சொல்லுங்க சீக்கிரம். வாங்க தம்பி, நம்ம பிரேயர் பண்ணலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிரேயர். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு காண செஞ்சதுக்காக நன்றி. இவனை நாள் எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இதனாலும் இந்த சில்ட்ரன்ஸ் டைமும் எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நாங்கள் இதில் கேட்குற பாட்டு, வசனம், கதை எல்லாம் எங்களுக்கு பிரோஜனமாக இருக்கணும் ஏசப்பா. நாங்கள் இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். முத்தனா, சொல்லு ஜானி. நல்லா பிரேயர் பண்ணீங்களா? சூப்பரா பேர் பண்ணப்பா. சரி, அடுத்த ப்ரோக்ராம் பேர்லாமா? போ. உடனே போப்பா, இவ்வளவு ரத்தம் பார்த்துட்டு இருந்தேன். சீக்கிரம், ஆவலா இருக்கேன். ஆமா, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மறுபடியுமா? என்ன கேள்வி? அந்த மாதிரிலாம் இல்ல. உங்களுக்கு என்ன மாதிரி இப்படி டான்ஸ் ஆட தெரியுமா? கைய கால தூக்கிட்டா கைய கால தூக்கணுமா? அப்படி டான்ஸ்ல அப்படி பறக்கணும்னே, அப்படி பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கணும்னே. உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா தெரியாதா? பரவாயில்ல, நல்லா ஆடுறீங்களே.
சரி அடுத்து நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் தெரியுமா? சொல்லுங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம், ஆட தெரியுமான்னு. ஆமா. அடுத்து உங்க நடன திறமையை நான் பார்க்க போறேன். நடன திறமை. அடுத்து வந்து நம்ம அண்ணமார்கள்லாம் வந்து நமக்கு அருமையா பாட்டு சொல்லி தந்து சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரா ஆக்ஷன் சாங் பண்ண போறோம். பண்ணிரும் அவ்வளவுதானே. இதே பண்ண ரெடியா இருக்கீங்களா? பக்காவா இருக்கும், உடனே பண்ணும். வாங்கனே சீக்கிரம் போவோம். வாங்க வாங்க போவோம். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். சரியா? என்ன பாட்டு தெரியுமா? கொடி பறக்குதடா தான், அந்த பாட்டு தான். சரியா? எல்லாரும் எந்திங்க, உற்சாகமாக என் கூட சேர்ந்து பாடி ஆடணும். சரியா? ஓகே பிள்ளைங்களா, ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக பாடினீங்க. இப்போ ரெண்டாவது சாங் என்ன தெரியுமா? 2 காசு போட்ட பாட்டி, அந்த சாங் தான். ஓகேவா? எல்லாம் பழைய சாங் அப்படி தானே, எல்லாத்துக்கும் தெரியும் தானே? எல்லோரும் எங்கள் கூட சேர்ந்து ஆடணும். ஓகேவா? பாட்டியம்மா பேராண்டி கூட வந்துட்டு இருக்காங்க. பாட்டியம்மா வாங்க வாங்க. ஓகே. வைபா இருந்துச்சுப்பா பாட்டு. என்ன முத்தனே, உங்க ஸ்மைலிங் எல்லாம் பார்த்தா பாட்டு வேற லெவல்ல டான்ஸ் ஆடினீங்க. வேற லெவல் செம்ம பாட்டுப்பா. பாட்டா? புது பாட்டா? இனி புது பாட்டு வந்து இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு அந்த பாட்டு. நான் குட்டி சிங்கமா இருந்த தெரியுமா? குட்டி சிங்கம். ஏ அப்பா, குட்டி சிங்கமா இருக்கும் போது அந்த பாட்டை படிச்சேன்.
இப்போ நான் வளர்ந்து எவ்வளவு பெரிய சிங்கமா மாறிட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாட்டை இப்ப படிக்கும் போதுல அந்த பாட்டு செமையா இருக்கப்பா. ஆமாடு சூப்பரா இருக்கு இந்த பாட்டு போல நினைச்சேன். ஆமாடு 2 காசு போட்ட பாட்டி கண்ட இயேசு அத பாராட்டி நடந்ததை கேளு காதை தீட்டி புரிஞ்சுக்கோங்க நீங்களும் செல்ல குட்டி. எப்படி இருக்கு பாட்டு? அம்மா சூப்பர். ஆமாடே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல பாட்டுல பாத்தீங்களா அந்த பாட்டியுமா வந்து டான்ஸ் போட்டாங்க. மாஸ்க் குடிச்ச பாட்டி வயசானாலும் பாட்டி செம டான்ஸ். ஆமாண்ணே ஆமாண்ணே. சரிண்ணே ஒரு கை தட்டலாம். ஆமாண்ணே பிள்ளைல பாட்டியம்மாக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஓகே ஓகே முத்தனே முத்தனே சொல்லியா நல்லா ஆடியாச்சு. அடுத்து நம்ம முக்கியமானது படிக்க போறோம். அது என்னது ஜானி முக்கியமானது? முக்கியமானதுன்னா முக்கியமானதா ஏப்பா இது தெரியாம போச்சே. என்ன தெரியுமா? அடுத்து நம்ம மனப்பாட வசனம் படிக்க போறோம். மனப்பாட வசனமா? சரி மனப்பாட வசனம் முக்கியம் தானே? கண்டிப்பா முக்கியம். அதான் வாழ்க்கைக்கு பெரிய இது. வேதாகமம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப முக்கியம். சரி ஜானி சரி ஆமாண்ணே சொல்லி சொல்லி. அதனால வசனம் சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான். யார்? நம்ம பையன் தான். மறுபடியும் வந்தாரு. அவரே தான் வராங்களா? அவர் இல்லடே, இவன் நம்ம பையனே, என் ஃப்ரெண்டுடே, என் தம்பி. கரடியா இல்ல யானையா? அப்படி இல்லனே, உங்களுக்கு எல்லாம் தெரியாது போல. பிள்ளைங்கிட்ட கேளுங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க. பிள்ளைங்கிட்ட கேளுங்க. அடுத்து யாரு? நீ கோவப்படாத. பிள்ளைங்களா நீங்க உங்களுக்கு தெரியும்ல நமக்கு வசனம்னா அது சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நம்மகிட்ட இருக்காருல்ல. யாரு அது? கரெக்டா சொன்னாங்க, நம்ம டோரு. சரி 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 வரட்டு வரட்டு வர சொல்லு நானும் பாக்கேன். அவன் என்ன மாதிரிலாம் சாஃப்டான ஆளே கிடையாது. ஆமா அவன் கோவப்பட்டா அவ்வளவுதான். சரி அவன் வரதுக்குள்ள நம்ம கிளம்பிடலாமா? சரி உடனே கிளம்பி. என் வாய் வர சும்மா இருக்காது. ஆமா வாங்க வாங்க வசனம் படிக்கலாம். டேய் எப்படிடா நீ மட்டும் நல்ல மார்க் வாங்கின? நம்ம 2 பேரும் ஒன்னா தானே படிச்சோம், ஒன்னா தானே எக்ஸாம் எழுதணும். அது எப்படி நீ மட்டும் நல்ல மார்க் வாங்கின? டேய் இந்த வாரம் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நீங்க வாரம் பிரச்சனையா கொண்டு வரீங்களே. இந்த வாரம் என்ன பிரச்சனை? என்ன விஷயம்? போன வீக் எங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்கட்ட ஒரு கிளாஸ்ல. சரி அதுல 2 பேரும் ஒன்னா தான் எக்ஸாம் எழுதணும். சரி ஆனா இவன் மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்டான். ஓ அபிஷேக் கை கொடு. கங்க்ராச்சுலேஷன். சூப்பர் சூப்பர். நீ எத்தனை மார்க்கு? நானா? நான் 100க்கு 80. 80யா? ஐயோ சாக்கா இருக்க. 80 வாங்கிட்டடா. ஆமா அபிஷேக் நீ எத்தனை மார்க்கு? நான் 100க்கு 90. 90யா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கை கொடு கை கொடு கை கொடு. ஆமா நீ எப்படி எழுதுன? நான் வந்து நீட்டா நிறுத்தி மெதுவா அழகா கோடு போட்டு நச்சுன்னு எழுதுனேன். நச்சுன்னு எழுதுனியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அவன்கிட்ட கொடுங்க. தம்பி முகேஷ் நீங்க இப்போ எப்படிப்பா எழுதுனீங்க? நான் எப்போ ஸ்பீடா இருப்பேன்ல, ஸ்பீடா எழுதி எக்ஸாம் முடிச்சு ஸ்பீடா வெளியே ஓடிட்டேன். ஓ நீங்க எக்ஸாம் ஹால்ல ஃபர்ஸ்ட் ஆள் எழுதி கொடுத்துட்டீங்களா பேப்பரை? ஃபர்ஸ்டா இருந்தேன். அதுதான் விஷயம். நீ எப்படி எழுதுவேன்னு எனக்கு தெரியாதா? நல்ல கோழிக்கு நல்லா கிண்டுன மாதிரி கீச்சாங் பச்சான்னு போட்டு எக்ஸாம் பேப்பரை கிறுக்கி கொடுத்துருப்ப நீ. அதனால தான் உனக்கு மார்க் அப்படி ஆயிருக்கு. நீ எழுதுனது டீச்சருக்கு புரிஞ்சாதானடா நல்லா கரெக்ட் பண்ணி மார்க் தருவாங்க. நீ சும்மா கீச்சா முச்சா போட்டால் எப்படி மார்க் தருவாங்க? அதான் நம்ம அபிஷேக் பாரு எவ்வளோ நிறுத்தி நிதானமா அழகா கோடெல்லாம் போட்டு எழுதியிருக்கான். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங். அதனால தான் அவன் நல்ல மார்க் எடுத்திருக்கான். நீ 2ஆம் மார்க் எடுத்திருக்க. இப்படி சொன்னா உனக்கு புரியாது. நான் ஒரு வசனம் சொல்லித்தரேன், என் கூட சொல்றீங்களா? சொல்றேன். நல்லா சொல்லுவியா? நல்லா சொல்றேன். வாய் தரேன் சொல்றியா? சொல்றேன். பிள்ளைகளா நீங்களும் என் கூட சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லுங்க, ஓகேவா? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசப்பா அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏசப்பா என்ன உங்களை நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் படைச்சாங்கல்ல. பாரு அங்க பாரு எப்படி இருக்கு, எல்லாமே சூப்பரா படைச்சிருக்காங்கல்ல. அப்போ ஏசப்பா செய்யற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணாங்களாம்? நேர்த்தியா பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்காங்களாம். சரி இப்போ உனக்கு நல்ல கண்ணு தெரியுதா? நல்லா தெரியுது. இது எத்தனை சொல்லு பாப்போம்? 3. தெரியுதா? உன்னால மூச்சு விட முடியுதா? உன்னால பேச முடியுதா? நல்லா பேசுறேன். 2 கை இருக்கா? இருக்கு. ஏசப்பா உன்னை எப்படி படைச்சிருக்காங்க? நேர்த்தியா நச்சுன்னு படைச்சிருக்காங்க, அப்படிதானே? ஆமா. இது ஏசப்பா மட்டும் ஒண்ணு கண்ணு வந்து காலுக்கு கீழையும் மூக்கு வந்து உன் வயிறுலயும் இருந்துச்சுன்னா உன்னால ஒழுங்கா இருக்க முடியுமா?
இருக்க இருக்க முடியாது. முடியாதுல்ல. அப்போ அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் கரெக்டா நம்மளால பார்க்க முடியும், பேச முடியும், மூச்சு விட முடியும். அப்படிதானே? ஆமா. அப்போ ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேர்த்தியா பெர்ஃபெக்டா நச்சுன்னு படைச்சிருக்காங்க. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும்? நச்சுன்னு செய்யணும். எங்க சத்தமா சொல்லு. நச்சுன்னு செய்யணும். டேய், இந்த வசனத்தை நான் இன்னொரு சொல்லி தரேன், என் கூட சேர்ந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓகே நல்ல மண்டையில ஏறிச்சா? நல்லா ஏறிச்சு. இனியாவது என்ன பண்ணணும்? அடுத்த வர எக்ஸாம்ல ஒழுங்கா கோழிக்கின்ற மாதிரி கீச்சாமச்சாம் போடாம நல்லா நச்சுன்னு எழுதினாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல மார்க் கிடைக்கும். திரும்பியும் கோழிக்கின்ற மாதிரி கீச்சாமச்சாம் போட்டோம்னா முட்டை தான் கிடைக்கும். ஓகேவா? பிள்ளைகளா, நீங்களும் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் படிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, எழுதுகிற காரியமாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் இருந்தாலும் சரி, எதை செஞ்சாலும் நச்சுன்னு செய்யணும். ஓகேவா? ஜானி, வசனம் செம்ம வசனம்ப்பா. ஆமாண்ணே, இன்னே ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கீங்க. ஆமாப்பா, வசந்த சொல்லி சொல்லி தொண்டெல்லாம் போச்சுப்பா. என்ன அப்படி என்ன சொன்னீங்க? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடமா உள்ளுக்குள்ள ஏத்திட்டோம்ல. இல்லே, நான் சொல்லல. வசனம் சொல்லி கொடுக்குற யாரு? நம்ம ஸ்பெஷலிஸ்ட் டோர் இல்ல. ஆமாப்பா, அவர் பார்க்கவும் பயமா வேற இருந்தாரு. ஆமாண்ணே, கொஞ்சம் டெரரான ஆளுதான். சரி, நீங்க என்ன இதுக்கு இவ்வளவு டயர்டானா இப்படின்னு? நாங்க பாருங்க எப்படி ஸ்ட்ரென்த்தா அப்படி நிக்கும் பாருங்க. நீ ஜானி செம்ம ஸ்ட்ரென்த்தா இருப்ப, நாங்க மனுஷன்லாம்ப்பா. என்ன முத்தனே? சரி அடுத்து நமக்கு ஒரு அருமையான ப்ரோக்ராம் இருக்கு. அடுத்து மறுபடியும் ப்ரோக்ராமா? ஆமாண்ணே, இன்னும் எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு. ஆசையா இருக்கணும் உடம்புல. நீங்க டயர்ட் ஆகலாம் கூட. என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் என்னங்க இப்படி? ஓ, பிள்ளைகளும் நல்ல ஸ்ட்ரென்த்தா தான் இருக்காங்க. பாருங்க, பிள்ளைங்க முன்னாடி இப்படி வீக்கா இருந்தீங்கன்னா என்னன்னு பிள்ளைங்க பாருங்க எப்படி ஜம்முன்னு நிக்காங்க இப்படி. அப்பா ஆமா, பார்க்க செம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. அதை பார்த்து எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துரும்பா. வரும். நல்லா சார்ஜ் ஏத்துங்க. அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? அடுத்து மறுபடியும் ப்ரோக்ராம் இருக்கா? அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பசங்க அண்ணமார்கள்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டிராமா பண்ண போறாங்க. டிராமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்குமா? அதுதான் சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க நடிக்க போறீங்களா? யார் நடிக்க போறா? நான் சொன்னல, நம்ம அண்ணமார்கள்லாம் வந்து பண்ண போறாங்க. அண்ணமார்கள் வராங்களோ? ஆமாண்ணே, அவங்க வரட்டு. சீக்கிரம் வாங்க, நம்ம போவோம். எப்ப முதல்ல நாடகத்தை பாப்போம்ப்பா. வாங்க. நம்ம பையனுக்கு வர வளர்ந்து கொண்டே வரான்னு வளர வச்சுட்டு அவன் பொறுப்பு இருக்கா இல்லைன்னு நம்மளுக்கு தெரில. நீ டெஸ்ட்டு வேறு வச்சு பார்க்கணும். ஏன்னா பொறுப்பு இல்லாத பையனை நம்ம வளர்த்துறக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாச்சே. இன்றைக்கி ஒரு டெஸ்ட் வைப்போம். எப்படியாச்சும் அவனை எவனில் இதில் எவன் நச்சுன்னு ஒரு வேலை செய்தான் அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அப்போ நீங்கள் தான் தானே சுரேஷே, ராஜா. என்னப்பா? எங்கே போனியா? இந்த விளாண்டுக்கிட்டு இருந்தோம்ப்பா. சரி எப்பா. என்னப்பா? ரெண்டும் நல்லா வளர்ந்துட்டு வரீங்க. ஆமாப்பா. நான் ஒரு வேலை செய்ய சொல்லுவேன். யார் நல்லா செய்யறேன்னு பார்ப்பணும். சரியா? உனக்கு 2 விதை, உனக்கு 2 விதை கொடுப்பேன். சரியா? ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருங்கப்பா. அந்த மாதிரி 2 விதைய யாரு 1 மாதம் டைம் கொடுங்க. 1 மாதம். சரிப்பா. யாரு நல்ல வேலையை நச்சுட்டு செய்கிறாங்களோ செடி விதைய போட்டு உரம் போட்டு தண்ணி ஊற்றி யாரு பெர்ஃபெக்டா சரிப்பா செடி வளர்க்காங்களோ அவங்களுக்கு நான் அப்போ ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். சரிப்பா. உனக்கு ஆசையாக இருக்கு ப்ரைஸ் கொடுங்க? ஆமாப்பா, எனக்கும் ஆசையாக இருக்கு. உனக்கு ஆசையாக இருக்கா? எப்பா நச்சு நெஞ்சு கொண்டு வரேன். 2 நச்சு செஞ்சுருவீங்களா? 2 விதை அன்னைக்கு நேற்று மட்டும் வேண்டு வந்தானே. இந்தா விதை. உனக்கு 2 விதை, உனக்கு 2 விதை. சரிப்பா. பெர்ஃபெக்டாக செய்யணும். யார் பெர்ஃபெக்டாக செய்யணும் அவங்களுக்கு என்னது ப்ரைஸ் உண்டுப்பா. செஞ்சுருவீங்களா? செஞ்சுருவோம்ப்பா. போங்க போய் நடுங்க பார்ப்போம். சரிப்பா. நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம். இன்னைக்கு எப்படி பார்ப்போம் ஒரு மாதம் கொடுத்துருக்கோம்ல, அதில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். யார் அவன் நச்சுன்னு செய்கிறான் பார்ப்போம். நம்ம பையனுக்கு ஒரு வேலை வேறு கொடுத்தோம். என்னோட 10 நாள் ஆகுது. எப்படி தான் வேலை செய்யணும் பார்ப்போமே. ராஜா என்னப்பா? இப்போ என்ன வேலை எப்படி போயிட்டுருக்கு? நச்சுன்னு பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. நச்சுன்னு போதா? ஆமாப்பா. நல்ல செடி நல்லா வந்துட்டு இருக்கா? நல்லா வளருதுப்பா. சரி, சந்தோஷம். நல்லா வளர்ந்துருங்க. சரியா? சரிப்பா. உன் அண்ணனை கூப்பிடு. சரிப்பா. அண்ணன் கூடு. என்னண்ணே? தம்பிக்கார நல்லா வளர்த்துனா அண்ணக்கார எப்படி வளர்க்காம பார்ப்போமே. என்னப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி செடி வேண்டாம் ஒரு 2 விதை கொடுத்தல? ஆமாப்பா. செடி வளர்த்து வர அது நல்லா வளர்ந்துட்டு இருக்குப்பா. நல்லா வளர்ந்துட்டு இருக்கா? பிரைஸ் நீ வாங்குவியா? தெரியலப்பா, அது செடி வளர்றது பொறுத்து தானே. ஆனால் நல்ல செடி நல்லா வளங்க. சரி. 1 மாதம் எத்தனை நாள் இருக்கு? 20 நாள் இருக்கு.
நல்லா பெர்ஃபெக்டாக விளாங்க நச்சுன்னு செய்யுங்க நச்சு சரியா? செய்யணும்ப்பா. போ 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 ம். நான் பார்ப்பேன். பார்ப்போமே என்ன எப்படி நாள் வளர்க்கணும்னு நம்ம பார்த்துறோம். இன்னும் 20 நாள் தான் இருக்குது, பார்த்துருமே. சரி சந்தோஷம். இன்னையோட 30 நாள் ஆகுது. 2 பேர் டெஸ்ட் யார் ஜெயிக்கான்னு பார்ப்போமே. நச்சுன்னு யார் ஜெயிச்சிருக்கான்னு பார்ப்போமே. இல்லை அண்ணன் தம்பி எங்கே வாங்க. என்னப்பா எப்பா இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு? 30 நாள் ஆச்சுப்பா. 30 நாள் ஆச்சு. வாங்க தோட்டத்துக்கு போய் பார்ப்போமே. வாங்க சரிப்பா. வாங்க நீங்கள் வா போய் பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். ஏ வாங்க 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 வாங்க. ஏ இப்போ இது யார் செடி? இது ஏன் செடிப்பா? என்ன இப்படி கருகி போய் கிடக்கு? ஆமாப்பா என்னன்னு தெரிலப்பா. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தண்ணி ஊற்றுனேன், ஆனால் இப்படி ஏன்டா கருகி டேய் நீ டெய்லி சாப்பிடுதல்ல? ஆமாப்பா. அப்போ அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும்ல? என்ன ஆமாப்பா. கொடுத்த வேலை இது கூட பண்ண மாட்டியா? டே உன் அண்ணனை பார்ப்போம். டே உன் செடி எங்கடா? அப்பா என் செடி இந்த இருக்குப்பா. ஏழு சூப்பராக இருக்க. நீ எப்படிடா இவ்வளோ பச்சை பசங்க வச்சிருக்க? ஆமாப்பா நீங்க சொன்ன நாள்ல இருந்து ஆ நான் அதை வந்து பெர்ஃபெக்ட்டா நச்சுன்னு செய்யணுன்றதுக்காண்டி ஆ நான் வந்து தினமும் அதுக்கு வந்து தண்ணி ஊத்தி சரி அதை பத்திரமா பாத்துக்கிட்டேன்ப்பா. ஆ. நச்சுன்னு செஞ்சுட்டேன்ப்பா. சூப்பர் சூப்பர். டேய் பாருடா உன் அண்ணனை. நீ வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்று. அவன் பாரு அவன் டெய்லி தண்ணி ஊற்றுதான். டெய்லி சாப்பிட்றல்ல, அப்போ கொடுத்தாலும் உருப்படியாக செய்யணும்ல. அவன் எப்படி உன் அண்ணங்காரன் எப்படி? அவன் செடியை பாரு தெரியுதா? எப்படி எப்படி இருக்கு? நச்சுன்னு இருக்குப்பா. அவன் செடியை பாரு எப்படி இருக்கு? கருகி போய் இருக்கு. ஆமாப்பா. அதுதான்டா ஒரு வேலையை கொடுத்தா நச்சுன்னு செய்யண்டா. ஒன்றை பாரு வச்சு ஜஸ்ட் யாரையும் சாப்போம். எங்க அண்ணன் தான்ப்பா செஞ்சான். நீ தான்டா அண்ணங்காரன் எப்படி இதுன்னா பத்தியா? அதான் மாதிரி தான் கொடுத்த வேலையை சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படி செய்யணும்? நச்சுன்னு செய்யணும்ப்பா. எப்படி செய்யணும்? நச்சுன்னு செய்யணும்பா. நச்சுன்னு செய்யணும். நான் அடுத்த மாதம் ஒரு டெஸ்ட் வைப்பேன். சரிப்பா. அது எப்படி அதில் எப்படி இருப்பீங்க? நச்சுன்னு செஞ்சிருவோம்ப்பா. நச்சுன்னு செஞ்சுருங்களா? நச்சுன்னு சரி சூப்பராக செய்யணும் சரியா? சரிப்பா. கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் நச்சுன்னு செய்யணும். நச்சுன்னு செய்யணும் சரியா? ஓகே புரிஞ்சா? புரிஞ்சுப்பா. ஓகே வாங்க போவோம். எப்பா என்ன டயர்டு. என்ன பிள்ளைகளா நாடகம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ரொம்ப டயர்டாயிட்டு. சாணி சாணி வந்துட்டாரு அதுக்குள்ள. என்னண்ணே நான் லைட்டா எனர்ஜி ஏத்துறதுக்காக ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்க தான் போனேன். எப்பா நீ காணும் அதுக்குள்ளே நான் இப்போ ரொம்ப இங்கே வந்து அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன்ப்பா. அண்ணே அடுத்த ப்ரோக்ராம் தானே இருங்க நான் சொல்றேன். இனே நீங்க வேற ரொம்ப வயிறு பசிக்கிறீங்கல்ல? ஆமாப்பா. இனே எனக்கு ரொம்ப 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 பசிக்கினே. ரொம்ப வச்சுக்காம நாடகத்தை பார்த்து எனக்கு ஒரு வயிறு பசி ரொம்ப வந்துருச்சு. ரொம்ப வந்துருச்சா? ஆமா. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போற ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? என்னதுனே மறுபடியும் ப்ரோக்ராம் இருக்கா? இது நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா நீங்க? நிறைய இருக்கு. பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி அருமையான ப்ரோக்ராம் இருக்கு. இது வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமும் சூப்பரா இருந்துச்சு. என்ன ப்ரோக்ராம் இருக்கு? அடுத்து என்ன ப்ரோக்ராம்னா நம்ம பாப்பா வந்து நமக்கு லிட்டில் செஃப் பண்ண போறாங்க. ஐடியா. ஓ லிட்டில் செஃப். அப்பா எப்படா நல்ல வேலை பசிக்கிட்டு கிடந்தேன். அந்த லிட்டில் செஃப் முதல்ல கூப்பிடுங்க. நல்லா சமைப்பாங்களா? அந்த லிட்டில் செஃப் யாருன்னு பாத்துருமா? சீக்கிரம் பாப்போம் வாங்க. வாங்க போலாம். அப்பா பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்கள் சில்ட்ரன்ஸ் என்ன கொண்டு வந்திருக்கோன்னா பார்க்கும்போது தெரியுதுல்ல என்னது? லிட்டில் செஃப் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ என்ன சீசன் போயிட்டு இருக்கு? வெயில் சீசன். அதனால் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கொண்டு வந்திருக்கோம். அது செய்யத்தான் உங்களை மாதிரி சின்ன ஒரு லிட்டில் செஃப் வர போகிறாங்க. எல்லாம் கைத்தட்டுங்கல்ல, ஜோர கைத்தட்டுங்க. வந்துட்டாங்க. நீங்கள் தான் லிட்டில் செஃப். பேர் என்ன? என் பேர் தான் எப்சிபா. எப்சிபா ஒரு கைத்தட்டுங்க. சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து எல்லாருக்கும் சம்மர் சீசன் தானே அப்படி தானே, அதனால் இப்போ நான் வந்து குல்கி சர்பத் செய்ய போகிறேன். அருமை குளிக்க சர்பத். வெயில் அடிக்கும்ல, அதனால் குளிக்க சர்பத் பண்ண போகிறாங்க. இது என்னென்ன வச்சுருக்காங்கன்னு இப்போ கேட்டோம்னா என்னென்ன வச்சுருக்கீங்க? லெமன் இருக்குது, ப்ரொமக்ரனட் இருக்குது, சப்ஜா சீட் இருக்குது, சால்ட் இருக்குது, சுகர் இருக்குது, மீட் லீவ்ஸ் இருக்குது, தெரியுமா? புதினா, சில்லி இருக்குது, அப்புறம் ஜிஞ்சர் இருக்குது. இதெல்லாம் இப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? லெமனை வந்து புளிஞ்சு வச்சிருமா? இது எடுத்துரும். இல்லை க்ளீனாக தான் இருக்கான். க்ளீனாக இருக்குது பார்த்துக்கங்க. க்ளீனாக தான் இருக்குது. கொஞ்சம் புளிங்க பார்ப்போம். இல்லை நம்ம நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. புளியணுமா? இது புளியணுமா? புளி நல்லா இருக்குது. நல்ல லெமன் செம்மையாக இருக்குது. இது என்ன தெரியுமா? சீனி. புளியணுமாப்பா? பாப்பா புளிஞ்சிருவாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? அடுத்து வந்து சில்லி போடணும். சில்லி பார்த்துக்கங்க. சில்லி
எவ்வளோ? ஒரு பீஸ் போதும், ரொம்ப போடணும். அடுத்து என்னது? இது வந்து ஜிஞ்சர் போடணும். ஜிஞ்சர் போடுங்க போடுங்க, ஜிஞ்சர். வேற என்ன? அப்புறம் வந்து ப்ரோமாகிரானட் போடணும். மாதுளை எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல, வெயில் நல்லா மாதுளை நல்லா சாப்பிடுங்க. போடுங்க. எவ்வளோ போடணும்? கொஞ்சம் போட்டுக்கங்க. வேற அடுத்து? கம்மியாக தான் கூட கொஞ்சம் போடுங்க. மாதுளை நல்ல சத்து தானே, உடஞ்சு போடுங்க. மாதுளை நல்லா இருக்கும். வயலில் போடுங்க. அடுத்து வந்து சப்ஜா சீடு. சப்ஜா சீட்ஸ் பார்த்துக்காங்க. சப்ஜா சீட்ஸ் தான். எவ்வளோ போடணும்? 2 ஸ்பூன் சப்ஜா சீட் 2 ஸ்பூன் போடுங்க. போதுங்களா? வேற என்ன? சால்ட். சால்ட் தான். எத்தனை ஸ்பூனு? கம்மியாக போட்டால் போதும். கொஞ்சம் போடுங்க, நிறைய போட வேண்டாம். அருமா, சூப்பர். வேற என்ன? அடுத்து வந்து சுகர் போடணும். சுகர். சுகர் எவ்வளோ போடணும்? அதான் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டோம். கொஞ்சம் போட்டுங்க. போடுங்க போடுங்க பார்ப்போம். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஸ்வீட் போடுங்க, கூட கொஞ்சம் போடுங்க. போடுங்க, உங்களுக்கு எப்படி ஸ்வீட் பிடிக்குமோ அப்படி போட்டால் போதும். போதும், ஸ்வீட் போதும். அடுத்து என்னது? வந்து மீட் லிப்ஸ் பண்ணணும். மீட் லீவ்ஸ். மீட் லீவ்ஸில் புதினா. புதினா எவ்வளோ போட்டால் போதுமா? அடுத்து என்ன செய்யணும்? வாட்டர். வாட்டர் எவ்வளோ ஊற்றணும்? ஊற்றுங்க பார்ப்போம். ஊற்றுங்க ஊற்றுங்க. எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் தண்ணி வாட்டர் ஊற்றிக்காங்க. ஊற்றுங்க. போதும் போதும். வாட்டர் ஊற்றியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணு. நல்லா தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆற்றணுமோ? ஆற்றுங்க பார்ப்போம். குளிக்க சருப்பு நல்லா ஆற்றுங்க நல்லா. அப்படின்னா தான் போட்ட சீனி கரையும். போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? சீனி எவ்வளோ போட்டோம்? 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் என்னமோ போட்டிருக்கோம். அதனால் நல்லா கரையணும். நல்லா ஆற்றுங்க பார்ப்போம். நம்மளுக்கு கூட இது தெரியாது. உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க நல்லா தெரியுது. நீங்களும் வீட்டில் நல்லா பண்ணி பாருங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குமா? ஊறிட்டோ? நல்லா இருக்குமா? நல்லா பார்க்கவே நல்லா டெக்கரேஷனாக இருக்கேன். நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் வெளியில் குடிச்சு பாருங்க. நல்லா இருக்கு. பாப்பா சூப்பராக இருக்கே. பார்த்தீங்களா? குளிக்க சர்பத் தெரியுதா உங்களுக்கு? என்னெல்லாம் இருக்கு? இல்லை மாதுளை, சப்ஜா சீட்ஸு போட்டோம்ல. அந்த இலை பேர் பாப்பா, இலை பேர் மீட் லீவ்ஸ். புதினாவா? புதினா இருக்கு. இதுதான் வெயில் காலத்துக்கு நல்லா குடிக்கணுமா. ஒரு நாளைக்கு 2 கிளாஸாவது குளிக்க சர்பத்து குடிங்க. மெயின் என்ன இருக்குன்னா லெமன் இருக்கு. உடம்பு நல்ல வெயில விளையாண்டு வருவீங்களா, வந்து வீட்டில் வந்து அப்படி குடிங்க. நல்லா டேஸ்டாக இருக்கும். உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரியா? பிடிச்சிருந்தா வெளியில் போய் பண்ணுங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. பாய். ஜானி. என்ன முத்தனே? சொல்லி ஜானி. ப்ரோகிராம் பாத்தீங்களா? நல்லா எல்லா ப்ரோகிராம் நல்லா பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சுப்பா. ஓகே ஓகே. ஆமா, இன்னைக்குள்ள தலைப்பு என்ன சொல்லுங்க பாப்போம். இன்னைக்குள்ள தலைப்பா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. எதை செஞ்சாலும் நச்சுன்னு செய்யுங்க. நச்சுன்னு செய்யணும். ஓகே சூப்பர்ண்ணே, நல்லா கத்துக்கிட்டீங்க. ஆமா, இன்னைக்குள்ள ப்ரோகிராம்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். அதானப்பா சொன்னேன், எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நச்சுன்னு செய்யணும். ஆமாண்ணே, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பெர்ஃபெக்ட்டா நேர்த்தியா நச்சுன்னு செய்யணும். ஏன் முத்தனே, இன்னையில இருந்து சரி நீங்க என்ன வேலை செஞ்சாலும் ஆமாப்பா, சின்ன வேலையா இருந்தாலும் அதை எப்படி செய்யணும், நேர்த்தியா செய்றேன் பெர்ஃபெக்ட்டா செஞ்சீங்கன்னா ஏசப்பா அதை பார்த்து அடுத்த மாசமே உங்களுக்கு ஒரு அருமையான அப்படியா நல்ல வேலை தருவாங்களா? ஆமாண்ணே, ஏசப்பாவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லனே. என்ன முத்தனே, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும்லானே. ஆமா பிள்ளைகளா,
நீங்களும் என்ன பண்ணணும், சின்ன சின்ன காரியத்துல, அதாவது படிக்கிற காரியத்துல, ம். வீட்டுல அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ற காரியத்துல, அப்ப சர்ச்சில் உள்ள விஷயத்துல எல்லாரும் என்ன பண்ணணும், நல்லா பெர்ஃபெக்டா செய்யணும். ஓகேவா? அம்மா ஏதாவது நமக்கு ஒரு வேலை செஞ்சாங்கன்னா, ஏம்மா அப்பெல்லாம் செய்ய முடியாம என்ன பண்ணணும், போட்டு விடக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணணும், நல்லா பெர்ஃபெக்டா ஹெல்ப் பண்ணணும். அடுத்து படிக்கிற விஷயத்துல நல்லா நேர்த்தியா பெர்ஃபெக்டா படிக்கணும். சும்மா ஏனா தானன்னு படிச்சீங்கன்னா மொட்டை மார்க் தான் வாங்கணும். நீங்க நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா ஏசப்பாவே உங்களுக்கு உதவி செஞ்சு நீங்க நல்ல மார்க் வாங்க உதவி செய்வாங்க. என்ன முத்தனே சொல்லுங்க ஜானி, சொன்னா? கரெக்டா பக்காவா சொன்னேன். ஓகேனே. அதனால ஆ உன் பிள்ளைகள் எது செஞ்சாலும் இனிமே நச்சுன்னு செய்யணும். ஆமாண்ணே. இன்னைக்கு வந்து சொல்லு நல்ல ஜானி. ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணியாச்சு. அப்பா ப்ரேயர் செம பண்ணி enjoy. ப்ரோக்ராம் முடிச்சிடலாமா? ப்ரேயர் பண்ண ஆள் வராங்களா? ப்ரேயர் பண்றதுக்கு எங்கிட்ட ஆள் இருக்குனே. அப்படியா இருக்காங்களா? அப்ப சரி ப்ரேயர் சரி பண்ண சரி. வராங்க. வரட்டும் வரட்டும். பாய் சொல்லிட்டு போயிடலாமா? கண்டிப்பா போயிரும். ஓகே பிள்ளைங்களா, இதே Okay, போல பிள்ளைங்களா. அடுத்த வாரம் இன்னொரு ப்ரோக்ராம்ல நானும் இன்னொரு அண்ணனும் யாராவது வந்து உங்களை பாக்குறோம். அது வரைக்கும் நானும் முத்துறனும் கிளம்புறோம். பை Bye. பை. டாடா.